12ஆம் வகுப்பு முடிவுகள் வந்தாச்சா? இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருக்கணும். கல்லூரி சேர்க்கைக்கும் ஸ்காலர்ஷிப்புக்கும் ரெடியாகுங்க. முழு தகவலுக்கு வீடியோ பாருங்க. வணக்கம் நண்பர்களே, செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப்க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். +2 எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்தது எந்த காலேஜ் சேரலாம், அட்மிஷன் எப்படி வாங்கலாம் அப்படின்னு பெரிய கனவுகளோட காத்துக்கிட்டு இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் தொகுப்பு. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் ரொம்பவே சுலபமாக்க போகுது. 12ஆம் வகுப்பு ரிசல்ட்ஸ் சீக்கிரமே வரப்போகுது. அந்த ரிசல்ட் நாளுக்காக ஒரு பக்கம் ஆர்வமும் இன்னொரு பக்கம் சின்னதா ஒரு பயமும் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஆனா ரிசல்ட் வந்த கையோட காலேஜ் அட்மிஷனுக்காக நம்ம ஓட வேண்டியிருக்கோம். அந்த நேரத்துல போய் ஐயோ இந்த சர்டிஃபிகேட் இல்லையே, அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு பதட்டப்படவே கூடாது. அதனாலதான் நம்ம சோர்ஸ்ல ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. தயாராக வைத்துக் கொள்ளுங்கள், கடைசி நேரத்தில் குழப்பம் கொள்ளாதீர்கள். சொல்லுங்க, உங்க ஆவணங்கள்லாம் இப்ப ரெடியா இருக்கா? இந்த போஸ்டரை கொஞ்சம் கவனிங்க. இதுதான் நம்ம அட்மிஷனுக்கான அந்த அல்டிமேட் 11 பாயிண்ட் மாஸ்டர் செக்லிஸ்ட். +12 மாணவர்களே ரெடி அப்படிங்கிற இந்த லிஸ்ட்ல காலேஜ் சேர தேவையான அத்தனை விஷயங்களும் வரிசையா கொடுக்கப்பட்டிருக்கு. இது அப்படியே ஒட்டுமொத்தமா பார்த்தா அடேங்கப்பா இவ்ளோ இருக்கான் மலைப்பா தூணலாம். ஆனா கவலையே வேணாம், இந்த பெரிய லிஸ்ட ரொம்ப சுலபமா எந்த டென்ஷனும் இல்லாம நாம இப்போ 4 சின்ன சின்ன பகுதிகளை பிரிச்சு பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்கு போயிரலாம். பகுதி 1, தனிப்பட்ட அடையாள ஆவணங்கள். அதாவது நீங்க யாரு, எங்கேருந்து வரீங்க அப்படிங்கறத நிரூபிக்கிற டாக்குமெண்ட்ஸ். இதுல ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. லிஸ்ட்ல 5வது பாயிண்டா இருக்கிற பிறப்புச் சான்றிதழ், அப்புறம் 7வது பாயிண்ட் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஆதார் மற்றும் பான் கார்டு. அடுத்து ரொம்ப முக்கியம் 3வது பாயிண்டான இருப்பிடச் சான்றிதழ், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். குறிப்பா நீங்க வேற ஸ்டேட்ல படிச்சுட்டு தமிழ்நாட்டுல காலேஜ் சேர போறீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அவசியம். கடைசியா 9வது பாயிண்ட் ரீசெண்டா எடுத்த உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ். இதெல்லாம் பேசிக்ஸ். முதல்ல இதை எடுத்து ஒரு ஃபைல்ல வச்சிடுங்க. அடுத்ததா பகுதி 2, சமூக மற்றும் நிதி சான்றிதழ்கள். இது எதுக்குன்னா அரசாங்கம் உங்களுக்கு தர கல்விச் சலுகைகளை வாங்குறதுக்காக. உங்களுக்கு பீஸ் கன்செஷன் வேணுமா? அப்போ இந்த லிஸ்ட்ல 2வதா இருக்கிற வருமான சான்றிதழ், அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 4வது பாயிண்ட் கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல் பட்டதாரி சான்றிதழ். உங்க குடும்பத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் படிச்சு டிகிரி வாங்க போறீங்கன்னா அரசாங்கம் கல்வி கட்டணத்துல பெரிய சலுகையை கொடுக்குது. அதை கிளைம் பண்ண இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப அவசியம். இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால முன்கூட்டியே அப்ளை பண்றதுதான் புத்திசாலித்தனம். இங்கேதான் நிறைய பேரு ரொம்பவே குழம்பிடுவாங்க. லிஸ்ட்ல 1வது பாயிண்ட் மாணவரோட சாதி சான்றிதழ். இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா 6வது பாயிண்ட் பாத்தீங்களா, பெற்றோர் சாதி சான்றிதழ். கவுன்சிலிங்ல சில சமயம் கன்ஃபார்ம் பண்றதுக்காக அப்பா இல்லன்னா அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் கேட்பாங்க. லாஸ்ட் மினிட்ல ஐயோ இல்லையேன்னு பதறக்கூடாது இல்லையா? அதுக்குதான் ரெண்டுமே நம்ம செக்லிஸ்ட்ல இருக்கு. ரெண்டையும் தயாரா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பகுதி 3, கல்வி மற்றும் வங்கி ஆவணங்கள். உங்களோட இத்தனை வருஷ உழைப்பும் ஃபினான்ஷியல் ரெடினஸும் இதுல தான் அடங்கியிருக்கு. 10வது பாயிண்ட் உங்களோட 10th and 12th மார்க் ஷீட்ஸ். ரிசல்ட் வந்ததும் ஆன்லைன்ல வர ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை பத்திரமா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 8வது பாயிண்ட் பேங்க் பாஸ்புக். உங்க பேர்ல கண்டிப்பா ஒரு ஆக்டிவ் பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும். நாளைக்கு ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் பணம் வரணும்னாலோ அல்லது ஆன்லைன்ல ஃபீஸ் பே பண்ணணும்னாலோ இது மஸ்ட். அக்கவுண்ட் இல்லனா உடனே பக்கத்துல இருக்கிற பேங்க்ல போய் ஓபன் பண்ணிடுங்க. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 4, முக்கியமான தொடர்பு விவரங்கள். எதிர்கால காலேஜ் கூட நீங்க எப்படி கான்டாக்ட்ல இருக்க போறீங்க அப்படிங்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் பெர்ஃபெக்ட்டா வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல போய் கூட்ட விட்டுடுவாங்க. லிஸ்ட்ல இருக்கிற 11வது பாயிண்ட் ஒரு ஆக்டிவான மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி. தயவு செஞ்சு உங்க சொந்தக்காரங்க நம்பரையோ அல்லது அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணாத நம்பரையோ கொடுத்துறாதீங்க. காலேஜ் கவுன்சிலிங் சம்பந்தமான லாகின், பாஸ்வேர்டு, முக்கியமான ஓடிபிகள் எல்லாமே உங்க நம்பருக்கு தான் வரும். சோ எப்பவும் யூஸ் பண்ற பெர்மனண்டான ஒரு நம்பரையும் இமெயிலையும் மட்டும் கொடுங்க. சரி, இப்போ ஃபைனல் ஆக்ஷன் பிளான். இதையெல்லாம் பார்த்துட்டு நாம இப்போ உடனே என்ன பண்ணணும்? ஒரே 3 ஸ்டெப்ஸ் தாங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, இந்த 11 டாக்குமெண்ட்ஸ்ல உங்ககிட்ட இப்போதைக்கே எதெல்லாம் ரெடியா இருக்குன்னு முதல்ல டிக் அடிங்க. ஸ்டெப் 2, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன்கம் சர்டிஃபிகேட் மாதிரி எதெல்லாம் இன்னும் உங்க கையில இல்லையோ அதுக்கு இன்னைக்கே உடனே இ-சேவை மையத்துல அப்ளை பண்ணுங்க. ஸ்டெப் 3, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சேஃபான ஃபைல்ல போட்டு வச்சுக்கோங்க. சோர்ஸ் இமேஜ்ல சொன்ன மாதிரி அந்த கடைசி நேர குழப்பம் நமக்கு வரவே கூடாது. செக்லிஸ்ட் இப்போ உங்க கையில பக்காவா இருக்கு. ஆனா உங்க ட்ரீம் காலேஜ்ல அட்மிஷன் வாங்க உங்க ஆவணங்கள் எல்லாம் தயாரா இருக்கா?
அப்படி இல்லனா யோசிக்காதீங்க, உடனே களத்துல இறங்குங்க. இந்த 11 ஆவணங்களையும் ரெடி பண்ணுங்க. இந்த தகவல் தொகுப்பு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது செல்வா பாலாஜி இன்ஃபோ ஹப். உங்களுடைய கல்வி மற்றும் அட்மிஷன் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு அருமையான பதிவுல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களுக்கு செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப்பை தொடர்ந்து பாருங்கள்.